மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் கூடிய மாவட்ட நல்வாழ்வு சங்கத்தில் நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பார்த்திங்கன்னா ஜூன் 8ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க சொல்லி இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு 4 காலி பணியிடம் இருக்குது. இந்த பணிக்கான கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஜிஎன்எம் ஆர் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கன்சல்டன்ட் பே வந்து பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு 21,000 வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 50 வயது வரைக்கும். இந்த பணி பார்த்திங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது, கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் இருக்கும். அடுத்தது மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 2 காலி பணியிடம் இருக்குது. இதுக்கான கல்வித் தகுதி வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கன்சல்டன்ட் பே வந்து 11,000 நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பு 45 வயது வரைக்கும். இந்த பணியும் தற்காலிக பணியிடம்னு குறிப்பிட்டிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை வந்து திண்டுக்கல் மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் மாதிரி விண்ணப்ப படிவம் இருக்குது. அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு உங்களுடைய கல்வித் தகுதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், பணி முன் அனுபவ சான்று, சிறப்பு தகுதி சான்று ஏதாவது இருந்தால் அதையும் இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், மீனாட்சி நாயக்கன்பட்டி, திண்டுக்கல் 624-002 என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அலுவலக தொலைபேசியில் கொடுத்துருக்காங்க. வேலை நாட்களில் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், இல்லை நேர்லேயும் வந்து தகவல் தெரிஞ்சு கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்கள் நியமனங்கள் செய்வது வந்து மாதலுக்குட்படுதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. தகுதியும் விருப்பம் இருக்கவங்க அறிவிப்பு முழுமையாக படிச்சுட்டு விண்ணப்பிக்கலாம்.